ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங்ன்ற அந்த அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே வரதுக்கு முன்னாடியே இந்த அனிமையை பற்றி ஆக ஓகோன்னு சொல்லி நிறையா பேசினாங்க. இந்த அனிமே மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நருட்டோ, ஒன் பீஸ், அட்டாக் ஆன் டைட்டன் அப்படி எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி அந்த அனிமேல என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு நினச்சேன். இது வரைக்கும் 5 எபிசோடு தான் வந்திருக்கு. அந்த வரைக்கும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இனிமேலும் வரப்போகிற கதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த அனிமையை பற்றி நம்ம பார்த்துலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தீவை காட்டுறாங்க. அது பக்கத்தில் ஒரு ஷிப் இருக்குது. அதில் உள்ளவன் வாங்க கேப்டன், நம்மளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அட போடாடே, நம்மளோட லெவலுக்குலாம் அதுக்குலாம் சண்டையே போட முடியாது, அதை பேசாமல் ஹண்டர்ஸே பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹண்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு எறும்புகளுக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எறும்புகள்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர மான்ஸ்டர் மாதிரி பெருசாக இருக்குது. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. அவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த கத்தி, கோடாரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து மேஜிக் மாதிரி பவர்லாம் யூஸ் பண்ணி நெருப்பெல்லாம் வர வச்சுட்டு இருக்காங்க. அவங்களால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. ஐயோ, நம்ம ரேஞ்சுக்கு இந்த மான்ஸ்டர்லாம் கொல்ல முடியாது போல, ஹை ரேங்க்ல இருக்கிற யாராவது ஒரு ஹண்டர் தான் வரணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இன்னொரு ஹண்டர் வந்துடுறான். அவன் வந்து அந்த எறும்புகளை ஒரே அடியில் அடிச்சுட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த அடிபட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா குணப்படுத்த ஆரம்பிச்சிடறான். நான் அவனோட எல்லா காயத்தையுமே சரி பண்ணிடுறேன், நீங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர்லாம் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க தான் எஸ் ரேங்க் ஹண்டராம். அப்ப அந்த இடத்துக்கு வெள்ளை கலர்ல ஒரு பெரிய எறும்பு ஒன்று வருது. இதை பார்த்த உடனே கண்டிப்பா இதான் பாஸா இருக்கணும், இதை மட்டும் கொண்டோம்னா சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு பார்க்குறாங்க. அது கொஞ்சம் டஃபா இருந்தாலுமே கூட இவங்க ஈஸியாவே அதை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கிற மான்ஸ்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருது. அப்ப இது லீடர் கிடையாது போல, இது மாதிரி நிறைய வருது, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஜாலியாக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் சேர்ந்து அந்த மான்ஸ்டருக்குலாம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இவனுங்களாம் யாரு, இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எதுக்காண்டி இப்பலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய கொஸ்டின் வரலாம். இந்த இடத்துல சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று வேற டைமென்ஷன்ல இருந்து உருவாயிருக்கு. அங்க இருந்து தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்குது. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்னொன்னு வித்தியாசமாவே இருக்கும். அதுங்களெல்லாம் இந்த கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் வச்சு கொல்லவே முடியாது. அதுங்க எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ஹண்டர்ஸ்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு அவேகனான ஒரு பவர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பவர்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவனோட பவரை வச்சு எஸ் ரேங்க், ஏ ரேங்க், பி ரேங்க்னு சொல்லி நிறைய கிளாஸை பிரித்து வச்சிருப்பாங்க. அதில் இ கிளாஸ்ன்றதான் ரொம்ப லோ பவர் இருக்கிறவங்க. ஒரு தடவை பவர்ஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த ட்ரைனிங்கு என்னதான் கஷ்டப்பட்டாலுமே கூட அந்த பவர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தவே முடியாது. ஒரு தடவை எவ்வளோ பவர் உங்களுக்கு வந்துச்சோ சாகுற வரைக்கும் அதே பவர் தான் இருக்கும், அது இம்ப்ரூவே ஆகாது. இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி போர்ட்டல்லாம் அங்கங்க சம்பந்தமே இல்லாமல் அதுவாகவே உருவாகிட்டே இருக்கும். அப்படி எங்கெங்கெல்லாம் உருவாகுதோ அந்த இடத்துக்குலாமே இந்த ஹண்டர்ஸ் போய் அந்த கேட்டுக்குள்ளே போய் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த கேட்டையை மூடிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் உருவாயிருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ள போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் நின்று அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நீ எப்பறம் அந்த இடத்துக்கு வந்த, நீ தான் அந்த வேலையை விட்டுட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, இல்லை எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, இதனால எனக்கு இன்னொரு குழந்தைய பிறந்துருச்சு, ஸோ பணத்துக்காக தான் அந்த இடத்துக்கு நான் திரும்பவும் வந்தேன்னு சொல்கிறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இன்னொரு யங் பாயும் ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்தவொடனே பேசிட்டு இருக்கிறமே, டே தம்பி நீயா, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சுற்றி இருக்க எல்லாருமே டே நீ வந்துட்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த பையன் வந்தவொடனே அவனை என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கிறாங்களே, உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, டேய் அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது, அவனே ஒரு காமெடி பீஸு, இங்கே இருக்கிறவங்களே அவன் தான் ரொம்ப லோ பவர் இருக்கிறவன், அவனை கலாய்க்கிறக்காண்டி தான் எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கோம். இவனையே இந்த மிஷினுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இது கண்டிப்பாக சப்ப மிஷினாக தான் இருக்கும், இதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப சத்தமாக பேசாதடா, அவன் காதில் விழுக போகுதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து, அவன் சொல்ல எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தலையில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு நடந்து வரா. அட பாவி, நீ மறுபடியும் அடிபட்டு வந்துட்டியா, எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறது, போன மிஸ்ஸில் நான் போகும்போது அங்கே எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, நான் மட்டும் தான் ரொம்ப வீக்காக இருந்தேன், அதனால் யாருமே அந்த இடத்துக்கு ஹீலர்ஸை கூட்டிகிட்டே போகலான்னு சொல்கிறான். அந்த ஹீலர்ஸ்ன்றவங்க யாருன்னா, ஒவ்வொரு மிஷனுக்கு போகும்போதுமே எப்போவுமே சண்டை போகிறவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த காயத்தை குணப்படுத்துகிற மேஜிக் பவர் இருக்கும். அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கிறவங்களையும் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போய்க்குவாங்க. எதனாலனா ஒரு சேஃப்டிக்கு யாராவது அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களோட காயத்தை குணப்படுத்துறதுக்காக. நான் போன மிஷனில் அந்த மாதிரி யாருமே கூட்டிகிட்டு போகல, ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவைப்படலை. என் ஒருத்தனுக்காக மட்டும் அந்த மாதிரி யாருமே கூட்டிகிட்டு போகாதனால தான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்கிறா. இருந்தாலுமே கூட நீ எப்பயுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ஒவ்வொரு தடவை என்னால் உன்னை காப்பாற்றிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்கிறா. இவ நிறையா தடவை நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ அடிபடும் போதும் இவ தான் வந்து குணப்படுத்தியிருக்கா. இப்போ இந்த மிஷினே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் தான் அந்த மிஷினில் உங்களுக்கு லீடராக இருக்க போகிறேன், என்னோட பேர் மாபுஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்கிறான். நம்ம எல்லாருமே இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி போர்ட்டல்லாம் உருவாச்சுன்னா உள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கொண்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்ச நேரத்துலேயே இந்த கதவு மூடிடும். அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா மிஷினு மொத்தமே முடிஞ்சு போயிடும். இப்போ எல்லாருமே உள்ளே போயிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்காரு. பாஸ், கவர்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் போச்சு, அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்கும்போது, கவர்மெண்ட் எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோலே நம்மளை வைக்கணும்னு பார்க்குறாங்க.
நம்ம கஷ்டப்பட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு சில கிறிஸ்டல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு வந்துடும். இந்த கிறிஸ்டலை தான் நம்ம பணமாவே மாத்திட்டு இருக்கோம். அதே டைம் இந்த கிறிஸ்டலையும் நம்ம யார்ட்டையுமே கொடுத்துட முடியாது. எதனாலனா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்றதுக்கு இந்த கத்தி துப்பாக்கிலாம் பத்தாது. அதுக்குன்னு ஒரு சில வெப்பன்ஸ் எல்லாம் வேணும். அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிறிஸ்டலை வச்சா உருவாக்கவே முடியும். அந்த மான்ஸ்டர்ஸை கொன்னதுக்கு அப்புறமா அதோட உடம்புக்குள்ள இந்த கிறிஸ்டல் எல்லாமே இருக்கும். அது எந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு வந்துடுமோ அந்த கிறிஸ்டலை வச்சு தான் நான் இந்த மான்ஸ்டரை கொன்னேன், இந்த அளவுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹண்டர்ஸால கேட்கவே முடியும். இப்போ அதே மாதிரி கிறிஸ்டல் தான் ஒரே ஒரு மான்ஸ்டரை மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு நம்ம ஹீரோவை எடுத்துட்டான். எப்படியோ ஒரு கிறிஸ்டல் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு மான்ஸ்டர் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. எப்படியோ பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டான். ஒவ்வொரு தடவையும் நல்லா அப்படி காப்பாற்றிட்டே இருக்க முடியாது. எப்படியாவது நீ தான் அவனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு. இப்போ அந்த பொண்ணு வந்து நம்மளோட ஹீரோவை குணப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ மட்டும் தான் இப்படி அடிபட்டு கீழே கடத்திட்டு இருக்கான். என்னால் ஒவ்வொரு தடவையும் உன்னை காப்பாற்றிட்டே இருக்க முடியாது. இந்த தடவை உன்னை குணப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ சாரி, உன்னோட சாரிக்காக ஒன்றும் அதை பண்ணலை. உன்னை பற்றி கவலைப்படுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. சுற்றி இருக்கிற எல்லாருமே எல்லா மான்ஸ்டர்ஸையுமே கொண்டுட்டாங்க. இருந்தாலுமே கூட அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்போ பக்கத்தில் இன்னொரு குகை மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த குகைக்குள்ளே போனோம்னா இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் போல். அதனால தான் என்ன போர்ட்டல் க்ளோஸ் ஆகவே இல்லை. எல்லாமே சின்ன மான்ஸ்டர்ஸாக தான் இருக்குது. அதுலேயும் போய் கொண்டுலாமே, அப்படின்னா தான் நம்ம நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஹீரோ இது வரைக்கும் ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் தான் கொண்டிருக்கான். அதுகிட்ட இருந்து ஒரு சின்ன கிறிஸ்டல் மட்டும் தான் கிடச்சிச்சு. அதை வச்சு பெருசாக ஒன்றும் பணம் சம்பாதிக்க முடியாது. இதுக்கே கிட்டத்தட்ட பாதி உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாமா என்ன அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, நம்ம உள்ளே போகக்கூடாது, நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம இந்த அளவுக்கு மட்டும் தான் வரணும். இப்போ நம்ம திரும்பவும் போகணும், இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன மான்ஸ்டர்ஸ் ஆனால் நம்ம எதுக்கு எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே போகலாமே, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லீடர் சொல்கிறான். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போவோமே சின்ன மான்ஸ்டர்ஸ் தானே, அதிலே கொண்டுட்டு மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் நம்ம தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டிக்க போகிறோம், பேசாமல் திரும்ப போயிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ 6 பேர் ஓகேன்னு சொல்கிறாங்க, 6 பேர் வேணான்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கடைசியில் நம்மளோட ஹீரோ மட்டும் தான் இருக்கான். இப்போ நீ சொல்கிறத வச்சா முடிவே பண்ண போகிறோம், நீ தான் 7வது ஓட்டு, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா போனதுக்கப்புறமா அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு காசே இல்லை, தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு வேறு காசு வேணும். இந்த மாதிரி ஒரு நிலமையில பணத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். இது ஆபத்தாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். இன்னொரு பக்கம் அந்த அண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அவங்க பவர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, வரவங்க எல்லாருமே ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் வந்து கையை வைப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு அவங்க ஆளுகளே சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் என்னமோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி 3 பி ரேங்க்கு, 3 எஸ் ரேங்க்கு, 2 சி ரேங்க்கு, இந்த ஆளுங்க போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை பேர் வந்தா என்ன, எல்லாருமே கிசக்காவோட பவர்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பொண்ணோட பேக்கை திருடிட்டு 2 திருடிங்க பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு நடுவில் வந்து நின்றுட்டு அவங்கள ஒரே ஒரு ஜம்பில் அவங்கள எத்தி விட்டுட்டு அந்த பேக்கையை பிடிங்கிறா. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்க தான்ப்பா கிசோக்கா, இவங்க தான் எஸ் ரேங்க் ஹண்டரு, உண்மையிலே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அவளை சுற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் கிசோக்காவோட பவர்ஃபுல்லாக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தான். அவள் கொஞ்சம் கூச்சப்படுவா போல. ஸ்பைடர்மேன் மாக்கி அங்கேருந்து பில்டிங்காக ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடறா. இப்போ திரும்பவும் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. என் மேலே எதுவும் கோவமாக இருக்கீங்களா, நான் ஓகேன்னு சொன்னனால? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா நீ ஓகேன்னு சொன்னாலும் மட்டும் தான் உள்ளே வந்துட்டு இருக்கோம், உனக்கு என்ன அவ்வளோ பெரிய திமுறா? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாக கிடந்தேன், நான் தான் உன்னை காப்பாற்றவே செஞ்சேன், இவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீ எதுக்குல ஓகேன்னு சொன்னேன்? இப்போ நீ சரின்னு சொன்னாலும் தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறா. இதுக்கு பனிஷ் பண்ணா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறமா நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்கிறா. என்னது சாப்பாடா? டேய் சாப்பாடு தானடா கேட்டேன், அதுக்கேண்டா எப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவனு பேசுகிறா. இப்போ அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. சரி வாங்க ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். வேணாண்டா உள்ளே போனால் ஏதாவது ஆயிருண்டா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்கிறான். ஏண்டா இவ்வளோ தூரம் வந்துட்டு வெறுங்கையோட போகிறதா, வாங்க கதவை திறந்துட்டு உள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹண்டர் அசோசியேஷனில் ஒரு பாஸ் இருக்காரு. அவர் வந்து புதுசாக சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அசந்துட்டா கூட மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களை கொன்றும். ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் நல்லாவே ஃபைட் பண்ணாலுமே கூட எப்போவுமே நீங்கள் கவனக்குறைவாக மட்டும் இருந்துடவே கூடாது, அது உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கதவே திறந்துட்டு அந்த குரூப் எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. பரவாயில்ல, மான்ஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி கோயிலாம் கட்டி வச்சிருக்குமா, நிறைய சிலைகள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல ஒரே ஒரு சிலை மட்டும் ரொம்ப பெருசா இருக்குது. அதை நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சரி, இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டர்ஸுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே, இந்த இடத்துல வெறும் சிலை மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருப்பா, அந்த சிலையில நம்ம எழுதான செஞ்சிருக்கு, ஆனால் வேற ஒரு மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாபுச்சின்ற லீடர் மட்டும் அதை படித்து பார்க்குறாரு. அங்கே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அங்கே இருக்கிற சாமி சிலைங்க எல்லாத்தையுமே எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி. முதல்த்தனே கடவுளை மதிக்கணும், ரெண்டாவது அந்த கடவுளை பாராட்டணும், மூணாவது அந்த கடவுளை நம்பணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, டேய் அங்கே பாடுறா, அந்த பெரிய சிலை மட்டும் என்னை ஒரு செகண்ட் இப்போ திரும்பி பார்த்துச்சுரா அப்படின்னு சொல்கிறா. அது சிலை தானே எப்படி திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது ஒன்றும் திரும்பி பார்க்கல, அதோட கண்ணு மட்டும் அசைஞ்சிச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவள் பயந்து போய் பேசிட்டு இருக்கா. இப்போ அவங்க உள்ளே வந்த கதவும் ஆட்டோமேட்டிக்காகவே மூட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இதுக்கு தாண்டா அப்போதே சொன்னேன் இந்த மாதிரி இடத்துலாம் வர வேணான்னு சொல்லிட்டு, நான் திரும்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கதவு பக்கத்துலேயே ஒரு பெரிய சிலை இருக்குது. அதை அவனை 2 துண்டாக வெட்டி போட்டுருது.
இப்போ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மொத்த பேருமே அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. டி கிளாஸ் ஹண்டரையே ஒரே அடியில் கொன்றுச்சு. நம்மளாம் இ கிளாஸு, நம்மளாம் ஏமாத்துறோம் அதுக்கு. அதுபோக இந்த சிலையெல்லாம் எப்படி அசைய ஆரம்பிக்குது? இந்த சிலை அசையுதுன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ சொன்னாளே, அதோட கண்ணு அசைஞ்சிச்சுன்னு சொல்லி, இந்த பெரிய சிலையும் அசையுமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, அதோட கண்ணு அசைஞ்சு நம்மளோட ஹீரோவை பார்க்குது. இப்போ ஹீரோ ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நான் என்னைக்கு ஹண்டர் ஆனனோ, அன்னையிலேருந்து எந்த ஒரு மான்ஸ்டரையுமே என்னால் அவ்வளோ ஈஸியாக கொல்லவே முடியாது. சுற்றி இருக்கிற எல்லாருமே நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு, அது மூலமாக நிறைய கிறிஸ்டல்லாம் வாங்கிட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் என்னால் கஷ்டப்பட்டு ஒரு சில மான்ஸ்டர்ஸை மட்டுமே சின்ன சின்னதாக கொண்டு அதுகிட்ட இருந்து வர கிறிஸ்டல் எல்லாத்தையுமே வச்சுட்டு, ஒரே ஒரு மேஜிக் இருக்கிற சின்ன கத்தியை மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு நாள் அந்த கத்தியும் போயிருச்சுன்னா என்னால் வெறுங்கையால் மட்டும்தான் சண்டையே போட முடியும். ஒவ்வொரு நாளுமே செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட சாவு இந்த இடத்துல தானோ அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போயிட்டு இருக்கான். இப்போ அந்த பெரிய சிலையோட கண்ணிலேருந்து ஒரு நெருப்பு மாய்க்கு என்னமோ வர ஆரம்பிக்குது. எல்லாருமே கீழே தலையை குனிங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அதோட கண்ணிலேருந்து நிறைய நெருப்புலாம் வந்து அந்த இடத்த எரிக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு சிலர் தப்பிச்சிட்டாங்க, ஒரு சிலர்லாம் அந்த இடத்துல கறி செத்தே போயிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டா. இந்த இடத்துல அப்படி என்னதானே நடக்குது, எல்லாருமே இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட கதை அவ்வளோதானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போதே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.